ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விசார்டிங் வேர்ல்டில் நடக்கிற பேரண்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் டாப் 5 பெஸ்ட் ஃபாதர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாப் 5ல் 5th பிளேஸில் இருக்கிறது லால் லூப்பின். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேமஸ் லூப்பினோட ஃபாதர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஹாஃப் பிளட். ஒரு மகளை தான் இவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். ரேமஸ் லூப்பின் குழந்தையாக இருக்கும்போதே லால் லூப்பினுக்கும் ஃபென்ரிர் கிரேபேக்குக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதில் ஃபென்ரிர் கிரேபேக் லால் லூப்பினோட சன்னான ரேமஸ் லூப்பினை கடிச்சிருவார். ஸோ இந்த ரீசன்னால தான் ரேமஸ் லூப்பின் ஃபுல் மூன் டைமில் வேர்வுல்ஃபாக மாறுறதுக்கான காரணம். ஸோ அதிலிருந்து லால் லூப்பின் தான் சாகிற வரைக்கும் தன்னோட பையன் ரேமஸ் லூப்பினை க்யூர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகளை எடுத்தார். 4th பிளேஸில் இருக்கிறது ஜெனோஃபிலிக்ஸ் லவ்குட். இவர் லூனா லவ்குடோட அப்பா. இவரோட பேரண்டிங் டெக்னிக் கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். இவர் எந்த விஷயத்துலையும் ஒரு தப்பான ஃபாதராக லூனாக்கு இருந்ததே கிடையாது. ஒரு சிங்கிள் கார்டியனாக லூனா லவ்குடுக்கு இருந்திருப்பார். இவரோட பாசம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, லூனா லவ்குட் வால்டமோர்ட் பிடியில் இருக்கும்போது லூனாவை காப்பாற்றுறதுக்காக ஹாரியவே டார்க் விசார்ட்ஸ்ட்டை போட்டு கொடுத்துருப்பாரு. 3rd பிளேஸில் இருக்கிறது ஜேம்ஸ் பாட்டர். இவரும் ஹாரிக்கு ஒரு நல்ல ஃபாதராக இருந்திருப்பார். வால்டமோர்ட் ஜேம்ஸ் பாட்டரை கொல்லும்போது அப்பவும் அவரோட ஒய்ஃபான லில்லி பாட்டரையும் ஹாரியையும் ப்ரொடெக்ட் பண்ண பார்த்துருப்பாரு. செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். இவர் இறந்ததுக்கப்புறம் ஹாரிக்கு ஒரு கார்டியனாக கூட இருந்திருப்பார். குறிப்பாக அந்த மிரர் ஆஃப் எரைஸ்டில் ஹாரி கிட்ட அப்பியர் ஆயிருப்பார். அப்புறம் காப்லெட் ஆஃப் ஃபயரில் ஹாரிக்கும் வால்டமோர்ட்டுக்கும் டூயலிங் நடக்கும்போது அங்கேயும் ஜேம்ஸ் பாட்டர் ஹாரியை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் டெத்லி ஹாலோஸில் அந்த ரெசரக்ஷன் ஸ்டோன் மூலியமாக ஹாரிக்கு அந்த ஃபைனல் பேட்டிலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருப்பாரு. 2nd பிளேஸில் இருக்கிறது ஆமோஸ் டிகோரி, செட்ரிக் டிகோரியோட ஃபாதர். இவரோட பேரண்டிங் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு பாண்டுன்னு சொல்லலாம். அதுலேயும் காப்லெட் ஆஃப் ஃபயரில் செட்ரிக் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த க்ரௌடுக்கு மத்தியில் தன்னோட பையனை நினச்சி கதறி அழுகிற அந்த சீன் எல்லாரையும் எமோஷனல் ஆக்கிடும். எப்பவுமே செட்ரிக் டிகோரிக்கு ஒரு ப்ரௌடான ஃபாதராக தான் இருந்திருக்காரு. தன்னோட பையன் எல்லா விஷயத்துலையும் நேர்மை தவறாம இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பாரு. ஆனால் பாவம் செட்ரிக் டிகோரி வால்டமோர்ட் கையில் இறந்து போயிருப்பாரு. ஸோ 1st பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரான் வீஸ்லி ஃபாதரான ஆர்த்தர் வீஸ்லி. ரொம்பவே ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். எந்த அளவுக்கு இவர் விசார்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதே அளவுக்கு மகிழ்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு டைப் ஆஃப் ஃபாதர்னே சொல்லலாம். ஸோ இவர் இப்படி இருக்கிறதுனாலேயே சில விசார்ட்ஸ் இவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை பற்றிலாம் இவர் கண்டுக்கவே இல்லை. இவரோட ஃபேமிலி ரொம்பவே பெருசு. ஆனால் அத்தனை பேரையும் இவர் ரொம்பவும் அன்பான வகையில் தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஃபாதர் ஆர்த்தர் வீஸ்லின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம்.